தீபாவளி பலகாரத்திலேயே ஈஸியாக செய்யக்கூடியது இந்த ஓமப்பொடி தான். 20 நிமிஷத்தில் 1 கிலோ ஓமப்பொடி நீங்கள் செஞ்சிடலான்னா நம்புவீங்களா? ஆமாங்க, செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 300 கிராம் கடலை மாவு எடுத்துக்கோங்க. 50 கிராம் அரிசி மாவு, ரெண்டுத்தையும் நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. 1 டீஸ்பூன் ஓமம் எடுத்து கொதிக்கிற தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஊறின ஓமத்தை வடிகட்டி தண்ணியை மட்டும் எடுத்துக்கோங்க. இதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்குங்க மாவோட. கூடவே சூடான எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே எண்ணெயை காய வச்சுடுங்க. கடலெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய ஓமப்பொடி அச்சு இருக்குல்ல, சின்ன சின்ன ஓட்டைகள் அதில் போட்டு அழகாக எண்ணெய்க்குள்ளே போட வேண்டியது தான். 2 நிமிஷத்தில் இந்த பக்கம் ஒரு தடவை அந்த பக்கம் ஒரு தடவை பிரட்டினீங்கன்னா மொறுன்னு ஆகிடும். ஒரு 7-8 பேட்ச் எடுத்து போட்டுட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் வேர்க்கடலையும் வறுத்து போட்டு உடச்சிங்கன்னா சூப்பர் ஓமப்பொடி ரெடி.